ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வே டு கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டரில் 3 எக்ஸாம் வந்து மாடல் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ எழுதின 3 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட யூடியூப் சேனலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4வது சப்ஜெக்டில் 4வது லெசன் தான் பார்க்க போகிறோம். இது பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கஷ்டமாக நினைக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். அதாவது கூட்டுறவு கடன் சார்பற்ற சங்கம். ஸோ அதில் 4வது யூனிட் இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 60 பேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ அது இன்னும் கஷ்டமாக நினைக்கிறீங்க. ஸோ அது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பலாம் கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல. நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கனாலே போதும். அந்த பாடத்தை வந்து எந்த அளவுக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன் வேர்டாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு 100 லைக் போச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது தான் இந்த யூனிட்டோட டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு நுகர்வோர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அதாவது ஒரு பொருளை கன்சியூம் பண்ணி அவங்க வந்துட்டு அதை பயன்படுத்துகிறாங்கனாலே அவங்கள வந்து நுகர்வோர் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நுகர்வோர். அப்போ பொதுமக்கள் தான் வந்து நுகர்வோர். இந்த நுகர்வோர் சங்கம் எப்படி ஆரம்பிக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்படி வருது, முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போரில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு 4 அடுக்குமுறை. ஒன்று தேசியம், மாநிலம், மாவட்டம், கிராமம், அதாவது பிரதமர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 அடுக்கும் எப்படி செயல்முறை ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பண்டகசாலை, அதாவது கூட்டுறவு பண்டகசாலை, அதுக்கப்புறம் மகளிர் பண்டகசாலை, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொழிலாளர் பண்டகசாலை அப்படின்ற ஒரு சில பண்டகசாலை இருக்குது, அதை பற்றியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம், அதாவது மக்களுக்கு வந்துட்டு அத்தியாவசிய பொருள் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதாக பொது விநியோக திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அது எப்படி செயல்முறை ஆகுது, அந்த பொது விநியோக திட்டத்தில் இருக்கிற அலுவலர்களோட கடமை பொறுப்பு எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிளான ஒரு லெசன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 1 மார்க் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு 70+ வந்து போகுது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா. ஓகே வாங்க இப்போ 1 மார்க்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நுகர்வோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். ஸோ ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நுகர்வோர்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1844ஆம் ஆண்டு எத்தனை நெசவாளர்களை கொண்டு ராக்டேல் முன்னோடிகள் ஒரு நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தை வந்துட்டு நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28. இது வந்து நீங்கள் போன செம்லேயே படிச்சிருப்பீங்க. 28 கம்பெனி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு நுகர்வோர் சங்கத்தை வந்து ராக்டேல் முன்னோடிகள் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது போல தான் நம்ம நாட்டிலையும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் நுகர்வோர் இயக்கம் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. நுகர்வோர் இயக்குனாலே இங்கிலாந்தில் ராக்டேல் முன்னோடிகள். ஸோ அவங்கள பேஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலையும் வந்துட்டு நுகர்வோர் இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக வந்து பார்த்திங்கன்னா 1904ஆம் ஆண்டு என்ன நடந்தது, 15ல் என்ன நடக்குது, 21ல் என்ன நடக்குது, 36ல் என்ன நடக்குது. ஸோ 1904 வந்து பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் வந்துட்டு முதல்ல அமைக்கிறாங்க கூட்டுறவு சங்கமாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1915, அதாவது 30/11/1915 என்ன பண்ணாங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் மொத்தம் 11 சங்கம் வந்துட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது 1921 என்னென்னா நுகர்வோர் 11 கூட்டுறவு சங்கம் இருந்தது, 103 உயர்ந்துச்சு. அடுத்தது 1936 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் வந்துட்டு நுகர்வோர் சங்கம் 58 குறையுது. ஏன்னா முதல் உலகப் போர் வரும், 2ஆம் உலகப் போர் வரும். ஸோ அதனால் குறையும் ஓகேங்களா. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஓகேங்களா. அடுத்தது நம் நாட்டு கூட்டுறவு கடன் சங்கங்கள் எந்த நாட்டை போல் உள்ளன. ஸோ நம் நாட்டு கூட்டுறவு சங்கம் கடன் சங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில் போன செம்லே படிச்சிருப்பீங்க சூல்ஸ் அண்ட் ரைப்பீசன். ஸோ ஜெர்மனியில் இருக்கிற கூட்டுறவு கடன் சங்கங்கள் போல் தான் நம்ம நாட்டில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஆ. அடுத்தது நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பொற்காலம் எப்பொழுது. பொற்காலன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரில் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. 2ஆம் உலகப் போர் தான் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்த பண்டகசாலை அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 1939 தான் மொத்த பண்டகசாலை வந்துட்டு அமைக்கிறாங்க. பண்டகசாலைனா ஒன்றும் இல்லை, அது ஒரு கிடங்கு, அதாவது ஒரு குடோனில்
மக்களுக்கு அதாவது நுகர்வோர்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரு இடத்துல குமிச்சு வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பண்டக சாலை. அங்கே வேணுன்றவங்க போயிட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது தமிழ்நாட்டில் முதல் மொத்த பண்டக சாலை எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ராமநாதபுரத்தில் தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? முதல் கூட்டுறவு மொத்த பண்டக சாலைனாலே மதுரை ராமநாதபுரம் தான். ஆப்ஷன் ஆ. அடுத்தது யாருடைய பரிந்துரையின் பேரில் மாவட்ட கூட்டுறவு வழங்கு விற்பனை சங்கம் 1969இல் மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டது? யாருன்னு பார்த்தீங்கன்னா டாண்டுவாலா. ஸோ இவருடைய பரிந்துரை பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கூட்டுறவு வழங்கு விற்பனை சங்கம் மொத்த விற்பனை கூட்டுறவு பண்டக சாலையை வந்து மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் இ. அடுத்தது 1960ஆம் ஆண்டு தேசிய வளர்ச்சி பண்டக வாரியம் யாருடைய தலைமையின் ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்தது? அது ஆய்வுக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடேசன் அவருடைய குழு பரிந்துரை பேர் தான் இந்த தேசிய வளர்ச்சி பண்டக வாரியம். அந்த தலைமையில் ஆய்வுக்குழு வந்துட்டு ஒன்று அமைக்கிறாங்க 1960. ஓகேங்களா? அடுத்தது டாக்டர் நடேசன் குழு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மாநில அளவில் எத்தனை அடுக்கில் இருக்க வேண்டும் என்ற பரிந்துரை செய்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநில லெவலில் 3 அடுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் டாக்டர் நடேசன் குழுவின் பரிந்துரை. ஸோ ஒரு நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் வளர்ச்சி அடைக்குன்னா அவங்க ஒரு சில பரிந்துரை சொல்லுவாங்க. பெண்கள் வந்து அதிக அளவில் இருக்கணும், அரசு பங்கு மூலதனம் வந்துட்டு முதலீடு செய்யணும், அது தேசிய அளவில் நுகர்வோர் கூட்டுறவினையும் அமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா நடேசன் குழுவோட பரிந்துரை. ஓகேங்களா? ஆப்ஷன் இ. அடுத்தது 13வது மாநில அரசு 5 அம்ச திட்டத்தை எந்த ஆண்டு 5 திட்டத்தில் செயல்படுத்தியது? ஸோ கூட்டுறவு சங்கம் வந்துட்டு நுகர்வோர் சங்கம் இன்னும் மேலும் வளரணும்னு ஒரு 5 திட்டத்தை வந்துட்டு 5 அம்ச திட்டத்தை வந்து உருவாக்காங்க. அது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3வது 5 திட்டத்தில் தான் அதை வந்துட்டு அமுல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 14வது மத்திய அரசு பண்டக சாலை யாருக்காக அமைத்தது? ஸோ பண்டக சாலை யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், நகர மக்கள், தொழிலாளர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனிமலையில் பணிபுரியும் பணியாளர் இவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மத்திய அரசு பண்டக சாலையை வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1965. தமிழ்நாடு கூட்டுறவு இணையம் 1966. கிராம அங்காடி திட்டம் 1978. பொது விநியோக திட்டம் 1979. ஸோ இந்த கிராம அங்காடி தான் வந்துட்டு பொது விநியோகமாக அப்புறம் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவுத்தின் அமைப்பு எத்தனை அடுக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு இருக்குது. 4 அடுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கம் இந்தியாவில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் 1965ஆம் ஆண்டு யாருடைய பரிந்துரை பேர் புதுடில்லியில் மாநில நுகர்வோர் கூட்டுறவுகளை தலைமை சங்கமாக அமைத்தது? ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடேசன் குழு பரிந்துரை பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுடில்லியில் வந்து மாநில நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் வந்துட்டு தலைமை சங்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொறுத்துக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம், அதாவது அதோட எல்லை வந்து சொல்கிறாங்க. தேசியம்னாலே இந்தியா முழுவதும், தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலம் முழுவதும் இருக்கும். மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சி எல்லை தான் கொண்டு இருக்கும். பிரதமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அல்லது 5 மைல் பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தின் செய்தி தொடர்பாளராக விளங்குவது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா NCCF. NCCFனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி தொடர்பாளராக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் நோக்கம். ஸோ நோக்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கு மாநாட்டுக்கு உதவணும், நுகர்வு பொருட்களை அரசாங்கத்துக்கு வழங்கணும், கூட்டுறவு இயக்கம் தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொள்ளணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தோட நோக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் மற்றும் ஒரு பங்கின் மதிப்பு. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி. ஒரு பங்கோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஸோ தேசிய லெவலில் தேயிலை கொள்முதல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, சிலிகுரி, ஹவுகாட்டி அப்படின்ற இடத்துலேருந்து தான் தேயிலை வந்துட்டு கொள்முதல் பண்ணுறாங்க. யார்? தேசிய லெவலில். ஓகேங்களா. அடுத்தது, தோரம்பருப்பும் உடைக்கும் ஆலை தேசிய லெவலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பூரில் இருக்குது. உளுந்து உடைக்கும் ஆலை, அதே போல் உளுந்து உடைக்கும் ஆலை எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிசாரில் இருக்குது. ஜீரகம் சுத்தம் செய்கிற ஆலை வந்து பார்த்தீங்கன்னா உன்யா அப்படின்ற இடத்துல இருக்குது. அப்போ ஆப்ஷன் இ. ஓகேங்களா. அடுத்தது, தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் லாங்லத், சாப்ளின் போன்ற துணிகளை உற்பத்தி செய்து டேஷ் என்ற முத்திரையுடன் விற்பனை செய்கிறது. அதாவது அவங்க உற்பத்தி பண்ணுற துணி வந்துட்டு ஒரு முத்திரையிட்டு விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அதோட முத்திரையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப். ஸோ கோஆப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோவில் கூட தெரியுது பாருங்கள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஆப். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1972 ஆலோசனை மற்றும் அபிவிருத்தி குழுவை எந்த நிறுவனம் வந்துட்டு ஏற்படுத்தின்னு கேட்டுருக்காங்க. அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆலோசனை மற்றும் அபிவிருத்தி குழு, அதாவது அவங்களுடைய இன்னும் செயல்முறை வந்துட்டு இன்னும் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக இந்த இணையத்தை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது, 1966 மத்திய அரசின் தீவிர நுகர்வோர் திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட நிறுவனம் எது? ஸோ இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அது கொண்டு வரப்பட்ட அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு நுகர்வோர் இணையம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய லெவல் அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் நுகர்வோர் கூட்டுறவு இணையம் வந்துட்டு 1966 மத்திய அரசின் தீவிர நுகர்வோர் திட்டத்தின் அடிப்படையில் தான் இது வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா. அடுத்தது, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மூலதனம் எவ்வளோ, கடன் அளவு எவ்வளோ, பங்கின் மதிப்பு எவ்வளோ, ஆவகு பங்கின் மதிப்பு எவ்வளோ அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்து பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 20 லட்சம். 20 லட்சம் வரைக்கும் மூலதனத்தை அவங்க திரட்டிக்கலாம். அடுத்து, உச்சபட்ச கடன் அளவு. உச்சபட்ச கடன் அளவு அப்படின்னாலே பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்தது போல் 8 மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆவகுப்பு பங்கின் மதிப்பு. ஸோ ஆவகுப்புன்னா துணை மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அடுத்தது, ஆவகுப்பு பங்கின் மதிப்பு வந்து 10,000 ரூபாய். நிர்வாக குழு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 நபர்கள். ஸோ இது செப்பரேட்டாக ஒவ்வொரு கொஷினாகவும் வரும், பொறுத்துகளும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகள் ஏன் கேட்டிருக்குன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 70+ வந்து கொஷின் போயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு போட்டால் இன்னும் டைம் தான் அதிகமாகும், பார்க்குறதுக்கு போர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் பொறுத்துகளை கேட்டிருக்கேன். அடுத்தது, மண்டல விநியோக மையம் ஆரம்பித்த ஆண்டு. ஸோ மண்டல விநியோக மையம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் அரிசிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. இந்த மண்டல விநியோக மையத்துலேருந்து தான் இந்த அரிசி கோதுமைலாம் அரிசி எண்ணெயும் போடுறது வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1982 83 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, தர ஆய்வு கூட அமைத்த நிறுவனம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநில நுகர்வோர் கூட்டுறவு இணையம் தான். அதாவது இருக்கிற பொருட்கள்லாம் தரமாக இருக்கா அப்படின்னுட்டு செக் பண்ணுறதுக்காக தர ஆய்வு கூட அமைத்த நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில நுகர்வோர் கூட்டுறவு இணையம் தான். அந்த தர ஆய்வு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் எத்தனை வகை பொருட்கள் ஆய்வு செய்யப்படுகிறது? ஸோ அடுத்த கொஸ்டின் அதுதான். எத்தனை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 27 பொருட்கள், 27 பொருட்கள் வந்துட்டு அந்த ஆய்வகத்தில் வந்துட்டு ஆய்வு பண்ணுவாங்க. ஓகேங்களா. கரெக்டாக இருக்கான்னுட்டு. அடுத்தது, பொறுத்துக. அரிசி கொள்முதல் மற்றும் விநியோகம் அதுனா கொள்முதல் குழு அப்படின்ற ஒரு குழுவால் தான் அதை கொள்முதல் பண்ணுறாங்க, விநியோகம் பண்ணுறாங்க. அடுத்தது, கட்டுப்பாட்டு துணி விநியோகம். ஸோ துணி விநியோகம்னாலே கோஆப்டெக்ஸ் அந்த ஒரு முத்திரை பேரில் தான் வெளியிடுறாங்க. அடுத்தது, பாடநூல் விநியோகம். பாடநூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பள்ளி உபகரணத்துக்கு போயிடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாலிதீன் பை உற்பத்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 10/8/1982. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிதீன் பை உற்பத்தி வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை தான் ஆன்சர். ஸோ கரெக்டான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா.
மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஷின். அடுத்தது, யார் சிபாரிசுபடி மாவட்ட கூட்டுறவு விற்பனை சங்கம் மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டக சாலைகளாக மாற்றப்பட்டன? யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டுவாலா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபாரிசு பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அடுத்ததா, மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை எந்தவித வைப்புகளை திரட்டும்? ஸோ மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வைப்பு திரட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிலை வைப்பாக இருக்கணும், இல்லைனா வர்த்தக வைப்பாக இருக்கணும். இப்போ ஆப்ஷன் இ நிலை வைப்பு, வர்த்தக வைப்பு. ஓகேங்களா. அடுத்தது, சரியா தவறா? மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை இரட்டை அறைமுறையை கையாளுகின்றன. ஸோ இது வந்து சரிதான். இரட்டை கையாளும் முறைனா வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டை அறை கையாளும் முறைனா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் காம்ப்ளிமெண்டல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை கொள்முதல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆள் போட்டு கவனிப்பாங்க. அந்த பொருளை வந்துட்டு விநியோகம் பண்ணாலும் விற்பனை பண்ணாலும் அதுக்குன்னு செப்பரேட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரே இடத்துல 2 அறை இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இரட்டை அறை முறைன்னு பார்த்தீங்கன்னாலே மாவட்டம் தான். ஓகேங்களா. அடுத்தது, விற்பனை கூடத்தில் உள்ள பொருட்களுக்கு பொறுப்பானவர் யார்? ஸோ விற்பனைனாலே விற்பனையாளர் தான், அவங்க தான் பொறுப்பு. ஸோ பொருள் காணாமல் போச்சுனாலும் என்ன ஆச்சுனாலும் அவங்க தான் பொறுப்பு. அடுத்தது, பொறுத்துக. மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை கொள்முதல் செய்யும் பொருட்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் இருந்து கொள்முதல் பண்ணுறாங்க, பருப்பு, புளி, மிளகாலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அது வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கல, ஆர்டர் வைஸ் தான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பருப்புனா பஞ்சாப், புளினா தும்பூர், மிளகாய்னா குண்டூர். ஸோ ஒரு படம் கூட ரீசெண்டாக வந்துச்சு பாருங்கள், மிளகாய் குண்டூர் காரனிட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஜீரகம்னா உஞ்சா. அடுத்தது, மிளகுனா கேரளா. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை வந்துட்டு கொள்முதல் பண்ணுறாங்க இந்த பொருள்லாம். ஓகேங்களா. அடுத்தது, நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தின் அடித்தளமாக விளங்கும் பண்டக சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதம லெவலில் இருக்கிற பண்டக சாலை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடித்தளமாக இருக்குது. ஓகேங்களா. அதுதான் ஸ்டார்ட்டு. அடுத்தது, பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை சரக்கு இருப்பு சரிபார்க்க வேண்டும்? ஸோ 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு இருப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேங்களா. அடுத்தது, பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை உறுப்பினர்களுக்கு ஆதார ஈவுத்தொகை எத்தனை சதவீதம் வழங்குகிறது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் ஆதரவு ஈவுத்தொகைன்னு வரும். ஓகேங்களா. ஆதரவு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆதரவு ஈவுத்தொகை எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிகர லாபத்தில் 25% வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஈவுத்தொகையாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வாங்குகிற பொருளுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை நோக்கம். ஸோ இங்கே வந்து மாவட்டன்னு வராது, பிரதமன்னு வரும். ஓகேங்களா. பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை நோக்கம் வந்துட்டு சுத்தமான பொருட்களை விநியோகம் செய்யணும், விளைபொருட்களை பதனிடுதல், அடுத்தது சிக்கனம் சேமிப்பு உறுப்பினர்களை கடைப்பிடிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதம லெவலில் இருக்கிற நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, மாணவ கூட்டுறவு பண்டக சாலை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தேசியம், மாநிலம், மாவட்டம், பிரதமம், இது 4ம் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சில பண்டக சாலை இருக்குது. ஸோ அதை பற்றி கீழே பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை. மாணவ கூட்டுறவு பண்டக சாலை விவகார எல்லை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்தோட அளவு தான் அதோட விவகார எல்லையாக இருக்கும். பங்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ₹5. அதிகாரம் வந்துட்டு பேரவைக்கிட்ட இருக்கும். பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் 1967 எங்கு முதலில் ஆரம்பிக்கப்பட்டன? ஸோ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவை, மதுரை, திருச்சி, சேலம், இந்த 4 ஏரியாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அங்காடி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ சிறப்பு அங்காடினா சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது மலிவான முறையில் பொருள் தரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பொறுத்துக. ஸோ எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன ஆச்சுன்னு கேட்டுறாங்க. 1962 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனா படையெடுப்பு. 1965 பாகிஸ்தான் போர். 1966 வந்து பார்த்தீங்கன்னா நாணய மதிப்பு குறைவு. 1966-67 முதல் கூட்டுறவு சிறப்பு அங்காடி. ஸோ இந்த போர்லாம் நடந்து நாணய மதிப்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சிறப்பு அங்காடி வந்துட்டு தோற்றுவிக்கிறாங்க, அதாவது சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா. அடுத்தது,
கூட்டுறவு சிற்றுண்டி சாலைகள் எதற்கு அமைக்கப்பட்டன? அதாவது வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு இடத்துல வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சிற்றுண்டி கூட்டுறவு சாலைகள் வந்துட்டு அமைக்கிறாங்க. யார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு தான். வேலைக்கு போகிறவங்களுக்கு, முதலாளிகளுக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் வந்து அங்கே வந்து சாப்பிடணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ ஊழியர்கள் பணிக்கு போயிட்டு வரவங்க மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு சிற்றுண்டி சாலைகள் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பண்டக சாலை வெற்றிகரமாக இயங்குவதற்கு பெண்கள் அதிகம் ஈடுபடுவதுதான் என பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1960 டாக்டர் நடேசன் குழு. ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டக சாலை வெற்றிகரமாக இருக்குன்னா பெண்கள் வந்துட்டு அதிகமாக ஈடுபடுறாங்க, அதனால தான் வெற்றிகரமாக இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களின் துயர். ஸோ இங்கே தப்பாக இருக்குது, அது வந்து துயர். ஏழை பெண்களின் துயர் துடைக்கும் வகையில் மாவட்ட அளவிலான பண்டக சாலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களின் துயர் துடைக்கும் வகையில் வந்துட்டு ஒரு பண்டக சாலை இருக்குன்றாங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களால வீட்டில் செய்ய முடிஞ்ச பொருட்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு விற்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஊழியர் கூட்டுறவு பண்டக சாலை அமைக்க குறைந்தது எத்தனை தொழிலாளர்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும்? ஸோ 250 தொழிலாளர்கள் இருந்தால் தான் ஒரு ஊழியர் கூட்டுறவு பண்டக சாலை அமைக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? பொது விநியோக திட்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு அத்தியாவசிய பொருள் போகணுன்றதுக்காக ஆரம்பித்தாங்க. அது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1978. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம அங்காடி திட்டம்னு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். அதை வந்துட்டு பொது விநியோக திட்டமாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, 1976ஆம் ஆண்டு ஜனவரியில் கிராம நுகர்வோர் திட்டத்தை தோற்றுவித்தது யார்? கிராம நுகர்வோர் திட்டம் தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா NCDC, அதாவது தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிச்சிருப்பாங்க 1976. ஓகேங்களா? அடுத்தது, எந்த வருடம் தமிழ்நாட்டில் கிராம அங்காடி திட்டம் பொது விநியோக திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி தான் பார்த்தோம். 1978 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஆ. ஓகேங்களா? அடுத்தது, கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை. ஸோ கூட்டுறவுத்துறை கீழே எத்தனை நியாய விலை கடை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 33,609 இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை கீழே தான் இருக்குது. அடுத்தது, கூட்டுறவுத்துறையில் எத்தனை மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையங்கள் உள்ளன? ஸோ கூட்டுறவுத்துறை கீழே எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 244 மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, நியாய விலை கடைகள் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு குடும்ப அட்டைதாரர் அணுகும் வகையில் உள்ளது? ஒரு குடும்ப அட்டைதாரர் இருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே அவர் வந்துட்டு ஒரு நியாய விலை கடை வந்துட்டு அணுகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நியாய விலை கடை 2 கிலோமீட்டருக்கு ஒரு தாள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, முதன்மை சங்கங்களின் கடமைகளும் பொறுப்புகளும் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நிதி சொந்த மூலதனத்திலிருந்து உருவாக்குதல். நிதி இல்லைனாலும் அவங்களோட சொந்த மூலதனத்தை வந்து போடணும். ஓகேங்களா? முதன்மை சங்கமாக இருந்தால். அடுத்தது, ஒவ்வொரு மாதமும் நிரந்தர நகர்வு திட்டம் வழித்திட்டம் தயாரிக்கணும். ஸோ ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு இதுதான் வழி அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு திட்டம் வந்துட்டு தயாரிக்கணுன்றாங்க. அடுத்தது, கடத்தல் மற்றும் திருட்டு நடைபெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்தணும். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை சங்கத்தோட கடமை பொறுப்பில் சொல்லுவாங்க. அடுத்தது, இணைப்பு சங்கங்களின் கடமைகளும் பொறுப்புகளும். இணைப்பு சங்கமாக இருந்தால் அவங்களோட கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகை இருசால் செய்யப்படும். அதாவது அன்னைக்கு விற்கிற தொகையை அப்பயே எடுத்துகிட்டு போயிட்டு மேல் இடத்துல கொடுத்துடணும். ஓகேங்களா? அடுத்தது, மாதிரி அரிசி, அதாவது நியாய விலை கடையில் மாதிரி அரிசி இருக்குதா இல்லையான்னு கவனிக்கணும். அடுத்தது, முறைகேடுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதோட தொகை வசூலிக்கணும். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு சங்கங்களின் கடமையோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பொது விநியோக திட்டத்தில் மண்டல் இணை பதிவாளர் துணை பதிவாளர் அவர்களின் கடமை பொறுப்பு. அதாவது மண்டல லெவலில் பதிவாளர் துணை பதிவாளர் அவங்களுடைய கடமை பொறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அரிசி விநியோகம் அதிகமாக உள்ள இடங்களில் ஆய்வு செய்தல். அதாவது அரிசி விநியோகம் எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே வந்துட்டு ஆய்வு பார்க்கணும். அடுத்தது, செய்தித்தாளில் வார பத்திரிகையில் வந்துட்டு ஏதாவது பொது விநியோக திட்டம் குறித்து ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த நடவடிக்கை வந்துட்டு சரி பண்ணுறதா அவங்க நடவடிக்கை மேற்கொள்ளணும். அடுத்து வந்து கேட்பு வசூல் நிலுவை பதிவேடு பராமரிப்பு உறுதி செய்யணும். ஓகேங்களா? ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தை மண்டல இணை பதிவாளர் துணை பதிவாளர்களுடைய கடமை பொறுப்புன்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பொது விநியோக திட்டத்தில் சார் பதிவாளர் முதுநிலை ஆய்வாளர் கடமை பொறுப்பு கேட்டுறாங்க.
அவங்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் தனது எல்லையில் உள்ள 45 நியாய விலைக் கடைகளை ஆய்வு செய்யணும். ஓகேங்களா? அடுத்தது மாதாந்திர கூட்டத்தை மாதத்தின் கடைசி நாளில் கூட்டணும். ஓகேங்களா? அடுத்தது ஒவ்வொரு மாதமும் சரக்கிருப்பு பரிசோதனை செய்யணும். என்னென்ன சொல்கிறாங்கன்னா, 45 நியாய விலைக் கடையும் ஆய்வு பண்ணணும். மாதாந்திர ஒரு கூட்டத்தை வந்துட்டு கூட்டணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாத கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் சரக்கிருப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொது விநியோக திட்டத்தில் கண்காணிப்பாளர்களின் கடமை. கண்காணிப்பாளர் கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி இருப்பு வைத்திருப்பதை உறுதி செய்யணும். அவங்கள்ட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அனைத்து ஆய்வு பதிவேடுகளையும் முறையாக கண்காணிக்கணும். என்ன வருது, என்ன வித்திருக்கோம், எவ்வளோ இருக்குன்றது எல்லா பதிவேடும் கரெக்டாக இருக்கணுன்றாங்க. அடுத்தது தரம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதை, ரொம்ப நாள் ஸ்டாக்கும் இருக்கக்கூடாது, தரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணுத்தையும் யார் பார்க்கணுன்னா, கண்காணிப்பாளர் வந்துட்டு அவங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு என்ற முறையை நியாய விலைக் கடைகளில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1/11/2016 தான் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு நியாய விலைக் கடைகளில் வருது. ஓகேங்களா? அடுத்தது எந்த நிறுவனம் மூலம் பிஓஎஸ் இயந்திரம் நியாய விலைக் கடைகளில் நடத்தப்பட்டு வருகிறது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா OYASYS. ஸோ இந்த நிறுவனத்து மூலயமா தான் இந்த பிஓஎஸ் அப்படின்ற ஒரு இயந்திரம் வந்துட்டு நியாய விலைக் கடையில் நடத்தப்பட்டு வருதுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது மத்திய அரசால் இயற்றப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் சட்டம் எப்பொழுது வந்ததுன்னு கேட்குறாங்க. மத்திய அரசால் எடைகள் சட்டம் எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1985. ஸோ எடைகள் மற்றும் அளவுகள் சட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1985 மத்திய அரசு தான் அதை கொண்டு வந்தது. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் எப்பொழுது எடைகள் மற்றும் அளவுகள் சட்டம் அமலாக்கப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3/1989 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அடுத்தது சரியா தவறா? எடைகள் மற்றும் அளவைகள் சட்டத்தை அமலாக்கம் செய்வதற்கு 210 எடை அளவு ஆய்வாளர்களும் 68 உதவி ஆய்வாளர்களும் 29 துணை கட்டுப்பாட்டு ஆய்வாளர்களும் உள்ளன. ஸோ சரிதான். அதுக்கோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தை அமலாக்கம் பண்ணணும்னா 210 எடை ஆய்வாளர்கள் இருக்கணும், 68 உதவி ஆய்வாளர்கள் இருக்கணும், 29 துணை ஆய்வாளர்கள் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகளுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறையும், கிராமப்புறங்களில் அமைந்துள்ள கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறையும் தொழிலாளர் நலத்துறையால் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ ஏன் தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நகரமாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 3, கிராமமாக இருந்தால் 6. ஓகேங்களா? ஸோ அது மாற்றிருக்கு, அது வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எடையில் அளவு குறைவு காணப்பட்டால் எடையளவு சட்டம் எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? ஸோ எடையில் ஏதாவது குறைவு இருக்குன்னா எந்த பிரிவு கேட்குறேன்? பிரிவு 39. எடையளவு சட்டம் 39 கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அடுத்தது கிடங்குகளில் பயன்படுத்தப்படும் மேடை தராசுகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை முத்திரையிடப்பட வேண்டும்? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ எப்போவுமே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முத்திரை வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கு முத்திரை போடணும். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. எடையளவு சட்டத்தை மீறுபவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை. ஓகேங்களா? முத்திரையிடப்படாத எடை அளவை பயன்படுத்தினால், எடை மிஷின் முத்திரை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். குறைவான எடையில் வைத்து விற்பனை செய்தால் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். அடுத்தது இதர குற்றம் அப்படின்னு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு குற்றம் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை மூலம் விநியோகப்படுத்தும் முறை எந்த வருடம் வந்துட்டு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982. அதாவது குடும்ப அட்டை மூலம் வந்துட்டு பொருள் வந்துட்டு விநியோகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1982 தான். அடுத்தது பொறுத்துக. ஸோ பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் பொறுத்துக உங்களுக்கு கொடுக்கல. அது நிறையா விதி இருக்குது. டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது குடும்ப அட்டை மூலம் விநியோகப்படுத்துதல் ஆணை அது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1982. அதில் ஒரு சில விதிகள் இருக்குது. அந்த விதி ஒன்று என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்கள். விதி 9 வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையை அடகு வைத்ததை தடுக்கணும் அப்படின்றாங்க. விதி 9 என்னன்னா குடும்ப அட்டையை அடகு வைக்கிறத தடுக்கணுன்றாங்க. விதி 10 தமக்கு உரிமை இல்லாத குடும்ப அட்டையை வைத்திருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட உரிமை இருந்தால் மட்டும்தான் அதை வச்சிருக்கணும். அவன் அட்டையை தவிர வேறு அட்டை எதுவுமே வச்சிருக்கூடாதுன்றாங்க. விதி 11 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா
பொய்யான தகவல் கொடுத்து என் வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்கன்றதுக்கு பதிலாக 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னு சேர்த்து அதிகமான மெம்பரை சேர்த்து பொய்யான தகவல் கொடுத்து வந்துட்டு குடும்ப அட்டை பெறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 12வது வந்து பார்த்தீங்கன்னா விதி 12 தணிக்கை அதிகாரம். ஸோ ஒரு அதிகாரி வந்துட்டு தணிக்கை செய்கிறாங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் செய்யலாம். அதாவது உங்கள் கார்டை வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் பொருள் வாங்குகிற அரிசி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஓகேங்களா. விதி 12. விதி 13 வந்துட்டு ஒரு நியாய விலை கடத்தணும்னா அங்கே அனுமதி கொடுக்கணும்னா விதி 13 தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விதி 14 நியாயமான காரணமின்றி கடைப்பணியை நிறுத்தக்கூடாது. ஸோ விதி 14 ஏதாவது உண்மையான ரீசன் இருந்தால் மட்டும்தான் கடை நிற்கணும், இல்லைன்னா நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ரீசன் இருந்தாலுமே அது 30 நாளுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுக்கணுன்றாங்க. அது வந்து விதி 14ல் 3. ஸோ அப்படியே 30 நாள் கொடுத்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டு அதை ரத்து செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 14. ஓகேங்களா. அடுத்தது விதி 15 என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது அந்த விற்பனையாளர் இடையாளர் தப்பு செஞ்சுருந்தா அவர் மேலே புகார் இருந்தால் மேல்முறையீடு வந்து 30 நாட்களுக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விதி 15. ஓகேங்களா. அடுத்தது தற்பொழுது அரசால் எத்தனை வகை ஸ்மார்ட் கார்டுகள் குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகின்றன? தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 7 அட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ 7 கார்டு வந்துட்டு ஸ்மார்ட் கார்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பிஹெச்ஹெச் ஒரு குடும்ப நபர் அட்டைதாரருக்கு எத்தனை கிலோ அரிசி வழங்கப்படும்? பிஹெச்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோ அரிசி வழங்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பொறுத்துக்க பிஹெச்ஹெச் குடும்ப அட்டையில் ஒரு குடும்ப அட்டை கோதுமை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தராக இருந்தால் 12 கிலோ, கோதுமை 10 கிலோ, மைதா 5 கிலோ, ஒரு குடும்ப அட்டைக்கு ரவை வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ, ஒரு சிலிண்டர் உள்ள குடும்ப அட்டைக்கு வந்து மண்ணெண்ணெய் வந்துட்டு 3 கிலோ. ஸோ 2 தான் உங்களுக்கு சுத்தமாக கொடுக்கவே மாட்டாங்க மண்ணெண்ணெய். ஓகேங்களா. அடுத்தது சரியா தவறா? என்பிஹெச்ஹெச் சர்க்கரை அட்டைக்கு அரிசி கிடையாது. ஸோ என்பிஹெச்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் வந்துட்டு அரிசி வந்துட்டு கிடையாதுன்றாங்க. ஸோ கரெக்டு தான். சர்க்கரை அட்டைனா சர்க்கரை அவங்களுக்கு விருப்பப்பட்டால் சர்க்கரை வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது என்பிஹெச்ஹெச் சர்க்கரை அட்டைக்கு வழங்கப்படும் பொருட்களின் விலை. ஸோ பிஹெச்ஹெச்னா வேறு, என்பிஹெச்ஹெச்னா வேறு. ஸோ அவங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ ஒரு கிலோ கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 13.50 பைசாவுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பருப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு. பாமாயில் 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25. மண்ணெண்ணெய் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 16 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்தது மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையம் நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு செயல்பட்டு வருது? ஸோ தமிழ்நாட்டில் எப்போ மண்ணெண்ணெய் வழங்கினான்னு பார்த்தீங்கன்னா 1997 தான். அப்போ தான் வந்துட்டு செயல்படுது. ஓகேங்களா. அடுத்தது 1998-99 ஆண்டில் எத்தனை மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையங்கள் துவங்கிட அரசு ஆணையிட்டது? எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 200 மண்ணெண்ணெய் நிலையங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அரசு வந்துட்டு ஆணையிடுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மண்ணெண்ணெய் நிலையம் அமைக்க அரசு மானியம் எவ்வளவு வழங்கியது? ஸோ ஒரு மண்ணெண்ணெய் நிலையம் ஆரம்பிக்கணும்னா அரசாங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45% மானியம் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மண்ணெண்ணெய் நிலையத்திற்கான வரைபடத்தை எத்தனை நகலுடன் வெடிபொருள் துறை கட்டுப்பாட்டிற்கு அந்த அலுவலருக்கு அனுப்பணும்னு கேட்குறாங்க. 3 நகல் இருக்கணும். ஓகேங்களா. 3 நகலோட வச்சு அந்த வெடிபொருள் துறை கட்டுப்பாட்டு அலுவலருக்கு அனுப்பணுன்றாங்க. ஓகேங்களா. கட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 78 கொஷின் இருக்குது. ஓகேங்களா. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதை தவிர்த்து கொஷின் வரத்துக்கு டவுட்டு தான். ஓகே, எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவுக்கு நான் போடும்போது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நல்லபடியாக படிச்சுட்டு போயிட்டு எழுதுங்க. ஆல்ரெடி 3 வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இது 4வது யூனிட்டு. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் போங்க. நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புக்கில் கூட போயிட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான ஒரு கொஷின் தான். ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் வைஸாக புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதட்டும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.